காஸ்மிக் எனர்ஜி வந்து பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி வந்து இந்த உடல்ல இருக்கிற இந்த பிசிக்கல் எனர்ஜியில் பிரபஞ்சத்திலேருந்து வருது. அந்த சக்தி நம்ம இந்த பிரம்மரந்திரத்திலேருந்து உள்ள போகிறப்ப, இந்த சுவாசத்தை மட்டும் நம்ம கவனிக்கிறப்ப, மனம் வந்து இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்கு, சூரிய ஒளி வந்தவுடனே இந்த டார்ச் லைட்டோட ஒளி இருந்தாலும் இல்லாட்டியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற சக்தியை விட இந்த பிரபஞ்ச சக்திக்கு வந்து அதிகமான சக்தி வரும். அது வந்து இதை டாமினேட் பண்ணி, அந்த பிரபஞ்ச சக்தி வர்றப்ப இந்த எண்ணங்களை வந்து நீங்கள் கண்டுக்காம இருந்தீங்கனாலே அது நிதானமாக அதோட சக்தியை வந்து இழந்துரும். ப்ளஸ் அடிஷ்னலாக இதை விட அதிகமான சக்தி வர்றப்ப இந்த மனம் வந்து அரைஞ்சிடும், அடிமையாகிடும். மனம் வந்து நான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ வந்து நம்ம சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம், நம்ம ஆன்மாவுக்கு நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஆன்மாவுக்கு கனெக்ட் ஆகிறப்ப நம்ம புத்தி, இந்த மனசுல வந்து புத்தி தான் அதிகமான சக்தியோடு இருக்கு. புத்தி வந்து அது வந்து மலரணும். அந்த புத்தி மலர்ந்தா மனம் வந்து அது கீழே வந்துடும். அதாவது புத்தி வந்து லீடர் ஆகிடுவாங்க, இந்த மனம் வந்து அதோட ஸ்லேவ், அதாவது ஒரு சிஷ்யர் ஆகிடுவாங்க. இந்த புத்தி வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் எல்லாரையும் கேட்டு அதுதான் வந்து கிரேட்டன் ஆச்சு, நிறைய தாட்ஸை வந்து கொடுக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு அதை பார்த்தீங்கனாலே அந்த பிரபஞ்ச சக்தியில் வந்து ஒரு சூதிங் எனர்ஜிஸ் வரும். ஏன் உட்காந்தோடனே மெடிடேஷன் நம்ம டீப்பாக போகிறோம்னா அந்த எனர்ஜிஸ் அப்படி இருக்கும். நல்லா சாப்பிட்டாலோ இங்கே வெளியில் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு தூக்கம் மட்டும்தான் வரும், அந்த ரிலாக்ஸேஷன் வராது. இந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த ரிலாக்ஸேஷன்ன்றது இருக்கும். அது பிரபஞ்சத்தில் இருக்கிற அதை சிருஷ்டி கிரியேஷனுக்கு அந்த எனர்ஜி யூஸ் ஆகிருக்கு. அந்த எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகிறப்ப நம்ம ஆன்மாவுக்கு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். அப்போது வந்து மனம் வந்து இந்த உடலோட சின்ன பகுதி ஆஸ்ட்ரல் பாடியில் தான் இருக்குது. ஆனால் இந்த மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த தேர்ட் ஐ எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ இந்த மனம் உடல் எல்லாமே வந்து அதுக்கு